வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். உங்கள் ஏரியாவில் குளிரா? மழை கிடையாதுங்க, குளிருதுங்க. இருந்தாலும் நம்ம பேன் போட்டு தான் ஆகணும். காரணம், நண்பர் தொல்லை தாங்க முடியல. கொசு இருக்குல்ல, நீ குட் நைட் போட்டால் கூட அவர் ஒரு மாஸ்க் போட்டுன்னு சுற்றுறாரு. அதனால் அந்த பேன் பாட் கம்பல்சரி போடணும். எங்கெங்கே குளிருதோ அங்கங்கே தள்ளி உக்காரணும் தான் விஷயம். இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் ஃபோன் வந்துகிட்டே இருக்குதுங்க. வீட்டில் இருந்தாலே தான் ஃபோன் வந்தால் பிஸின்னு அர்த்தம் இல்லையா? இன்றைக்கி நைட் நம்ம வீட்டில் சப்பாத்தி அண்டு உருளைக்கிழங்கு அது சின்ன சின்ன என்னம்மா அது பேர்? உருளைக்கிழங்கு பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டுங்க, தக்காளி போடக்கூடாது. நல்லா வதக்கிட்டு திட்டமா தண்ணி ஊற்றி வேக வச்சுங்க. இந்த சப்பாத்திக்கும் அந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ஜாலியாக செய்யுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் அவன் சொல்கிறேன். இந்த ராமேஸ்வரத்தில் அந்த கேமரா வச்சு இந்த ட்ரெஸ் மாற்றுற இடத்துல கேமரா வச்சு இப்போ இப்படி 200 இடத்துல பிடிச்சிருக்காங்க, 200 கேமராவை. அது எப்படின்னா, நம்ம ஒரு துணி கடைக்கோ ஒரு பொது இடத்துக்கோ போயிட்டு இப்போ நம்ம ரூமில் தங்குறேன்னு வைங்களேன், அது லாட்ஜ் ஆகட்டும், எங்கேயோ ரூமுக்கு ஹோட்டல் அப்படின்னு, அந்த இடத்துல கேமரா இருக்குது. நம்ம எப்படி தெரியுதுன்னா, நம்ம கையில் செல்ஃபோன் எடுத்துணுங்க, எடுத்துகிட்டு இதை கேமரா ஆன் பண்ணிடணும். நம்ம செல்ஃபோன் கேமரா ஆன் பண்ணிவிட்டு இல்லையா, ஆன் பண்ணிட்டு அந்த ரூமில் இருக்கிற சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே காமிச்சின்னு வைங்களேன், அங்கே எந்த இடத்துல கேமரா இருக்கோ நம்ம கேமராவில் காமிச்சு கொடுத்துருங்க. சின்ன ரெட் லைட் மாதிரி எரியும். எரிஞ்சிச்சுன்னா அங்கே கேமரா இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ரொம்ப உஷாராக இருக்கலாம். காரணம், இப்போ ராமேஸ்வரத்தில் அப்படி தான் அவன் ட்ரெஸ்ஸு, அதாவது இந்த 21 கிணத்துல குளிச்சுட்டு வரான் இல்லையா, வெளியே வந்து நிறைய உடை மாற்றம் இடம்னு நான் போயிருக்கேன். போன மாதிரி தான் போனேன், அதுக்காக சொல்கிறேன். நிறைய இருக்குது. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு சில பேர், அதான் இந்த 2 பேர் பிடிச்சி அவங்க சொல்கிறது, ஒரு கும்பலாக லேடிஸ் வந்தால் வயசானவங்களாம் அந்த ரூம் போமா, மீது பேர இந்த ரூம் போமான்றான். இவங்களே டைவர்ட் பண்ணி பிரிக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு ரொம்ப கிளவராக கண்டுபிடிச்சான். ஏன் இப்படி பிரிக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்து அவள் அந்த செல்ஃபோன், நான் சொன்ன மெத்தட் தான், செல்ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ரூம் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள், எங்கே கேமரா இருக்கோ ஏன்னா அந்த கேமரா ஆனில் இருக்கும். இந்த கேமரா நம்ம கேமரா ஆன் இருந்துச்சுன்னா இதுக்காதுங்க சின்ன லைட் எரியும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி வேணாலும் கேமரா வைக்கிறாங்க, சின்ன பட்டனில், இந்த ப்ளக் பாயிண்டில் அப்படிலாம். அதனால் நிறைய வந்திருக்கு. அதை வச்சு தான் இந்த பொண்ணு கண்டுபிடிச்சா. அதை பிடிச்சி தான் போலீஸில் இது பண்ணி ஒரு 200 கேமரா பிடிச்சிருக்காங்க. ஆனால் நான் இது ஒரு அலர்ட்டாக எடுத்துக்கோங்க. நம்ம எங்கே வெளியே போனால் தைரியமாக போனால், நம்ம வந்து அங்கே தங்கத்துக்கு முந்தி அந்த ரூமில் போயிட்டு, இப்போ எங்கேயோ தங்குறேன்னு போயிட்டு எல்லாத்தையும் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரவுண்டு வாங்கலேன் எல்லா இடத்துலையும். அதை மாதிரி எதுவும் இல்லைன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இருந்துச்சுன்னா உடனே அதை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லாட்டி அந்த இடமே வேணான்னு நீங்கள் வந்துடலாம். அதான் சின்ன அட்வைஸ். கேமரா அலர்ட்னு வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா சொல்ல நினச்சேன் தான் இன்றைக்கி. சரி, இந்த சப்பாத்தியோட இந்த கேமரா